சம்பந்தம் இல்லாதவங்க தானே. இப்ப திமுகவை அந்த 97 லட்சத்துக்கு வாக்கு போனது காரணம்னு இவங்க பேசுவாங்க கூச்சம் இல்லாம. அதனால இவங்கதான் சம்பந்தம் இல்லாம மாத்திதான் விடுவாங்க. ஆனா இவ்வளவு டிஸ்கஷன் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க. இது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகுது. மறுபடியும் திமுக நிர்வாகிகள், மற்ற முற்போக்கு அமைப்புகளோட நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளோட நிர்வாகிகள் எல்லாருமே களத்துக்கு போறாங்க. போயிட்டு மறுபடியும் யார் யார் பெயர்லாம் விட்டு போயிருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக என்ன செய்யுது அப்படின்னா, அப்படியே இந்த திசை திருப்புது. இந்த டாபிக்கே இங்க வரக்கூடாது. திருப்பரங்குன்ற விஷயத்த மறுபடியும் கையில் எடுக்கு. எதுக்கு எடுக்குது? ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்றாரு. எதுக்காகனா 2 தடவை அவர் ஏற்கனவே குடும்ப பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணிக்கிறாரு. மறுபடியும் 3வது முறை சண்டையாகி தற்கொலை பண்ணிக்கிறதா அங்க இருக்க எல்லாமே ஸ்பீச் வருது. அதை கோர்ட்டு விசாரணை அதெல்லாம் பண்ணும். இவங்களா ஒரு ஆடியோ ரெடி பண்ணிக்கிட்டு அதை பாருங்க, இந்துக்கள் இதெல்லாம் பண்றாங்க. இதுல அந்த ஒரு யூடியூபர் மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இல்லாதனால்தான் இந்த சிறுவன் அந்த தந்தையோட சிறுவன் இன்னைக்கு தனியா நிக்கிறான். இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருக்க எல்லாரும் தயார். நாம கேட்கிற அதே மறுபடியும் 3 கண்டிஷன் தான். உன் கருவறைக்குள்ள எங்க எல்லா இந்துக்களையும் உள்ள விடுவியா? இல்ல எங்களோட குலதெய்வமான அம்மனோ இல்ல முருகனோ இல்ல ஐயப்பனா சரி ஐயனாரோ யாரா இருந்தாலும் நீ வா எங்க படையல் வச்சு உட்காந்து சாப்பிடு, சரிசமா உட்காந்து சாப்பிடு, வா என் திருவிழாவில ஆடு வா அப்படின்னா ஆடுவியா? மாட்டேன். முதல்ல உங்களுக்குள்ள பட்ட நாமும் அடிச்சுக்கிறீங்களே, நீங்க ஒண்ணு சேருங்க. இந்துக்கள்ல நீங்க அவாவிலே பெரிய இதுவா இருக்கீங்களா, சேருங்க. இந்த 3 கண்டிஷனுக்கே அவங்க தகுதி இல்லை. என்னைக்காவது இவரு அந்த சண்டை வருது இல்ல, பட்ட பேசுவாங்களா? ஏன்பா அடிச்சுக்கிறீங்க? இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து பேசிருக்கீங்களா? அப்ப அதெல்லாம் பேச மாட்டாங்க. பாஜகவுக்கு, RSSக்கு, அர்ஜுன் சம்பத்துக்கெல்லாம் தேவை ஒரு பிணம் கிடைச்சா இந்த நாட்டை கூறு போட்டு நாசமாக்குறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. அதாவது ஒரு பெரிய ரத யாத்திரை, சரிங்களா? அந்த ரத யாத்திரையில ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. ரத யாத்திரையை நடத்துறது RSS கும்பல், இந்துத்துவ கும்பல். அதுல சாகலை யாரும். ரோட்ல போற ஒருத்தர் செத்து போயிடுறாரு. அவரை தூக்கிட்டு போட்டு இவர் எங்க கூட்டத்துக்கு வந்தவர் தான் இவர் செத்துட்டாருன்னு சொல்லி அவரை தியாகி ஆக்கிட்டாங்க. அதேதான் மறுபடியும் இங்க அண்ணாமலை நம்ம லேட்டஸ்ட் வருஷனே வருவோம். ஒரு சின்ன பொண்ணு இறந்து போகுது. மதமாற்றம் செஞ்சுட்டாங்க. ஓ ஏ போன்னு கத்துனாப்புல அண்ணாமலை. கடைசியில பார்த்தா அதை சித்தி கொடுங்க.